ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கன்னி லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான பலன், அதாவது டிசம்பர் 3 முதல் டிசம்பர் 10 வரை உள்ள 8 நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திலிருந்து சந்திரன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் போகிறாரோ அந்த நட்சத்திராதிபதி கொண்டுள்ள பாவ தொடர்புகளை வைத்து தினப்பலன்களாக பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மூலம் நட்சத்திரம், 4ஆம் வீட்டில் கேதுனுடைய நட்சத்திரம், தனுசு ராசியில் சந்திரன். இப்போ கேது நமக்கு லக்னத்தில் இருக்கார். அவர் சூரியனுடைய நட்சத்திரத்துலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்துலையும் போகிறார். இந்த உபநட்சத்திரம் தான் நமக்கு நன்மையா தீமையாங்கிறது முடிவு பண்ணுது. அப்போ சுக்கிரன் நமக்கு லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல பலன்கள் நடைபெறும். அதே மாதிரி ஒர்க்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு மேம்பாடுகள் அதிகரிக்கும், புகழ் அதிகரிக்கும். குழந்தைகள் நலம் நல்லாயிருக்கும். குழந்தைகள் சார்ந்த படிப்பு, நமக்கு உண்டான மேல்கல்வி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு சார்ந்த இது, சுப நிகழ்ச்சிகள், வரன் பார்க்குற நிகழ்வு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. பூராட நட்சத்திரம் மாலை 4:41க்கு தொடங்குகிறது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு 5ஆம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். இதுவும் கலை சார்ந்த படைப்புகளில் மேன்மைகள் கொடுக்கறது, அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஒரு மீடியாவில் இருக்கிறது, ஐடி லைனில் இருக்கிறது, கமிஷன் துறையில் இருக்கிறது மற்றும் கலைத்துறைகளில், விளையாட்டுத் துறைகளில் இருக்கிறது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். நமக்கு சினிமா துறையிலையும் இன்றைக்கி பங்களிப்பு நல்லாயிருக்கும். ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கும் நல்லாயிருக்கும். சுபகாரியங்கள், வரன் பார்க்குறது, புத்திரபாக்கியம், இது சம்மந்தப்பட்ட காரியங்களில் இறங்குறவங்களுக்கும் சிறப்பாக கொடுக்கும். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் மறுநாள் டிசம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:14 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம். உத்திராடம் ஒரு பாதம் தனுசு ராசியில் இருக்குது. அந்த மாலை நேரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில், உத்திராட நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. அதே உத்திராட நட்சத்திரத்தில் தான் சுக்கிரன் வெளிவிளைவாக இன்றைக்கி பலன் தர்றாரு. 5ஆம் இடத்துலேருந்து பலன் தர்றாரு. அதனால் சுக்கிரன் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கார். சூரியன் புதன் நட்சத்திரத்துலேயும் குருவனுடைய தொடர்புலையும் இருக்கார். அதனால் இன்றைக்கும் நல்லா இருக்கும். உறவுகள் சார்ந்த நன்மைகள், மீடியா இது சார்ந்த நன்மைகள் இருக்கும். சிறு பிரயாணம் போகிறது, குலதெய்வ கோயில் சார்ந்த பிரயாணங்கள், தந்தை சம்மந்தப்பட்ட, பூர்வீக சம்மந்தப்பட்ட வேலைகள், இது சம்மந்தப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகள், அதே மாதிரி குழந்தைகளுக்கான ஒரு வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, பலம், இதெல்லாம் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு தொடர்பும் சிறப்பாக இருக்கிறது. திருவோண நட்சத்திரம் டிசம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5:26க்கு தொடங்குறது. நமக்கு 5ஆம் இடமான மகர ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு. இன்றைக்கும் மனமகிழ்ச்சிக்கு உண்டான தருணம். கலைத்துறை, கலை சார்ந்த நன்மைகள் நல்லாயிருக்கும். சந்திரன் சார்ந்த தொழில், ஓட்டல் தொழில் பண்ணுறவங்க, துணி தயாரிப்பு பண்ணுறவங்க, இது சார்ந்த நீர் ப்ளீச்சிங் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, நீர்நிலை ஆதாரங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ஐடி லைனு, சினிமா, மீடியா இதில் வேலை செய்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சில பேர் லீவில் ரிலீஸாக இருப்பாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட்டு அப்படியும் இந்த திருவோண நட்சத்திரம் கை கொடுக்கும். தெய்வ வழிபாட்டுக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கும் நல்ல நாளாக அமைகிறது. திருமண வரன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. டிசம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் மாலை 5:17க்கு தொடங்குகிறது. 2 பாதம் மகர ராசியில் இருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல கடகராசியில் இருக்கார். சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் மூத்த சகோதர சகோதரி வகையில் நமக்கு ஆதாயமாக இருக்கும். அவங்களுக்கு சில கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் ஏற்படக்கூடிய அபிப்பிராய பேதங்கள், கருத்து வேறுபாடுகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. இந்த திருவோண நட்சத்திரம் முடிஞ்சு அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள் கும்பராசியில் இருக்குது. அப்போ சந்திரன் 5லேருந்து 6க்கு போகிறார். டிசம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:50 வரைக்கும் அங்கே இருக்கார். அதே செவ்வாயினுடைய பலன் தான் நடைபெறும். வேலைக்கு நல்லாயிருக்கும். இந்த டிசம்பர் 7ஆம் தேதி மாலை 4:50 சதய நட்சத்திரத்துக்கு சந்திரன் போகிறார். அந்த சதய நட்சத்திரத்தில் தான் சனி போயிட்டுருக்கார். இப்போ சனியும் சந்திரனும் சேர்க்கை பலனை கொடுக்குறாங்க. அப்போ வேலையில் நமக்கு ஒரு மனசஞ்சலம் ஏற்பட்டாலும் கூட வேலை நல்லாயிருக்கும்.
வளர்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும். ராகுவோட சனி பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால அந்த அமைப்பு சிறப்பாக இருக்கும். இப்போ ராகு வந்து சனி மாதிரியும் செயல்படுறாரு. அதே நேரத்தில் ராகுனுடைய அமைப்பு வந்து நல்லா சிறப்பாக இருக்குது. ராகு வந்து 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள், புதிய நபர்களோட தொடர்புகள், இது சார்ந்த நன்மைகளும் ஏற்படும். அதன் மூலமாக நமக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, ஒருத்தர் வந்து சிபாரிசு பண்ணி வேலை கிடைக்கிதுங்கிறதும் அது ஒரு நல்லா இருக்குது. பேங்கிங் செக்டர் சார்ந்த தொழில்கள், கான்ட்ராக்ட் தொழில்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டது வளர்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கு. ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. டிசம்பர் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி 2 நிமிடம் வரைக்குமே இந்த சதய நட்சத்திரம் இருக்குது. அதனால் இது சிறப்பை கொடுக்கும். அந்த 4 மணி 2 நிமிடத்திற்கு மேலே பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது குருவினுடைய நட்சத்திரம். குரு வந்து நமக்கு 9ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கும் வந்து குழந்தைகள் நலம், குதூகலம், நம்முடைய தெய்வ வழிபாடுகள் சிறப்பு, திருமண காரியங்களுக்கான நிகழ்வுகள், புத்திர பாக்கியத்திற்கான நிகழ்வுகள் இதெல்லாம் சாதகமாக இருக்கும். ஐடி லைனில் இருக்கவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, மூளை உழைப்பு சார்ந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். குரு சுக்கிரன் தொடர்புங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. அதனால் ஒரு சொகுசான பண வரவுகளுக்கெல்லாம், அதாவது ஒரு கமிஷன் வகையில் பெரிய அமௌண்ட்டு பார்க்குறதெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். டிசம்பர் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம், அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். 7ஆம் வீட்டுக்கு சந்திரன் போயிடுறாரு சனி நட்சத்திரத்தில். மதியம் 2 மணி 55 நிமிடத்திற்கு சனி சந்திரன் சேர்க்கை பெறுகிறார்கள் இன்றைக்கி. அப்போ சனியினுடைய நட்சத்திரத்தில் ஏற்கனவே நமக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 3ஆம் இடத்துல புதன் வந்து வக்கரகதியில் வந்துடுறாரு, சனி நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. அதனால் இந்த 3 கிரகங்களும் திரிகோண பார்வையாக பார்த்துக்குது. புதன், செவ்வாய், ராகு இந்த 3மே சனி நட்சத்திரத்தில் பார்த்துக்குது. பட் சனி நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அது வேலை சார்ந்த நன்மைகளை கொடுக்கும், பணவரவு கொடுக்கும், உற்பத்தி சார்ந்த தொழிலையும் நன்மைகள் கொடுக்கும். அப்போ நம்மளுடைய உறவுகள் சார்ந்த விஷயத்தில் தான் இந்த சனி வந்து கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னாலும் நம்மளுக்கு ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் கொடுக்கும். கேஸ் ட்ரபிளு, இது மாதிரி சம்மந்தப்பட்டது, தோல்வியாதி, நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகள், இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொடுக்கும். டிசம்பர் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம். மதியம் 1 மணி 30 நிமிடத்துக்கு உத்திரட்டாதி முடிஞ்சு ரேவதி தொடங்குகிறது. ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். இதே தான் இந்த 3 கிரகங்கள் பார்வை தான் நடக்கும். ஏன்னா புதனும் வந்து சனி நட்சத்திரத்தில் இருக்கார், அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ சனி நமக்கு 6ல் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம முயற்சியால் அல்லது ஒரு ஆர்டர் வர்றது, புதிய வேலைக்கான மாற்றத்துக்கான ஆர்டர் வர்றது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. ஒப்பந்தங்கள் சம்மந்தப்பட்டது இன்றைக்கி சரி வராது. அதாவது வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்றைக்கி செய்ய முடியாது. ஒரு நபரை சந்திக்கலான்னு நினச்சிட்ருப்போம், அதுக்கு தடையாக இருக்கும். அதே மாதிரி மூத்த சகோதரி வகையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும். ஆனால் வேலைக்கு நல்லாயிருக்கும், பணவரவு நல்லாயிருக்கும், தொழில் பலம் நல்லாயிருக்கும். இந்த புதன் என்கிற கிரகம் வந்து நமக்கு 9ஆம் தேதி வக்கரகதியை ஆரம்பிக்கிறார். கேட்ட நட்சத்திரத்திலேருந்து அனுச நட்சத்திரத்துக்கு வக்கரகதியில் வந்திருக்காரு. அதனால் அது இந்த வாரத்தினுடைய ஒரு மாற்றம். அதே மாதிரி டிசம்பர் 7ஆம் தேதியில் செவ்வாய் கிரகம் வக்கர ஆரம்பிச்சிருக்கு. 11ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சனி நட்சத்திரையே வக்கரகதியில் போக ஆரம்பிக்கிறார். அப்போ 3 கிரகம் இந்த டைமில் வக்கரமாக இருக்குது. குரு, புதன், செவ்வாய் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.